அனைவருக்கும் வணக்கம். இது கார்த்திகை பட்டங்க. கார்த்திகை மாதம் இது லாஸ்ட்டு விதைப்புங்க. இது ஒரு நல்ல கிளைமேட்டுங்க. நல்லா குளிராகவும் இருக்கும். அதே போல் மழையும் பேஞ்சிட்ருக்குது. இங்கே இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து சிவப்பு முள்ளங்கி போடுறேங்க. சிவப்பு முள்ளங்கி அப்புறம் நீல புடலை இது ரெண்டும் இப்போ நான் விதைக்கிறேங்க. இப்போ வந்து மண் வந்து ஈரப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து விதையை போட்டுட்டு அப்புறமா நான் வந்து நாற்று எடுத்து நட்டுருவேங்க. இப்போ ஈவினிங் டைம் தான் நான் விதைக்கிறேங்க. புடலங்காய் விதையும் நம்ம போட்டுடலாங்க. நான் வந்து 2 வெரைட்டி இதில் வந்து நடுறேன். எது வருதோ அது வரட்டும்னு. இந்த புடலங்காய் வந்து விதை முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இது பார்க்கலாம், இன்னைக்கு நடுறோம், எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, புடலங்காய் விதை போட்டாச்சு. இது எவ்வளோ நாளில் வருதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் விதை முளைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புடலங்காய் செடி வச்சு 1.5 மாதம் ஆச்சுங்க. புடலங்காய் செடி வந்து ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. விதையிலிருந்து அது முளைச்சி வர்றதுக்கே ஒரு 15 நாள் ஆகுது கிட்டத்தட்ட. இப்போ இது பாருங்கள், ஒரு 3வது இலை வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டெல்லாம் எடுத்து நம்ம வேற ஒரு க்ரோ பேக்கில் நட்டுடலாம். மண்ணெல்லாம் வந்து கலக்கி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதை எடுத்து நட்டுடலாங்க. இப்படி வேரோடு எடுத்துடுறேன். சென்டர் பகுதியில் ஒன்று வச்சுருக்கேன், சைடில் ஒன்று வைக்கிறேங்க. ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 2 வைக்கலாம். இல்லை, வேரோடு எடுத்திருக்கேன், அந்த மண்ணோடு எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் செடி வச்சு ஒரு 4 நாள் கழித்து பார்க்குறேங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியோட சரிங்க, அதுக்கு தண்ணி ஊற்றலை. ஏன்னா
அந்த செடி வந்து வேறு மண்ணில் உயிர் பிடிச்சி வளர வரையும் நம்ம வந்து அந்த தண்ணியே போதுமானதாக இருக்குங்க. நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றினா வேறு அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்குறீங்க, 4 நாளைக்கு பின்னாடி நம்ம பார்க்குறோம் பாருங்க, நல்லா செலுசெலுப்பாக இருக்குது பாருங்க. இப்போ மண்ணு செக் பண்ணிடலாம். மண்ணு ஈரமாக தான் இருக்கு. இனி ஒரு 2 நாள் ஆகட்டுங்க. வெயில் அதிகமாக இருந்தால் மண் ரொம்ப ட்ரை ஆகும். இப்போ வெயில் கம்மியாக தான் இருக்கு, அதனால மண்ணை நம்ம செக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாற்று எடுத்து வச்ச உடனே நம்ம வந்து தொடர்ந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நாற்று எடுத்து வச்ச உடனே ஊற்றின தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம், அதுவே வந்து ஒரு 3-4 நாளைக்கு தாங்குங்க. இப்போ வெயில் அதிகமாக இருந்தால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். வெயில் இல்லை, வெயிலை பொறுத்து நம்ம தண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்க, செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. இனி நல்லா வளர்ந்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நாற்று பாருங்க, அதுவும் கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. அது வேஸ்ட்டு தான். மாடி தோட்டம்னால ரொம்ப அதிக செடிகளும் நம்ம வைக்க முடியாது. ஒரு 4 செடி தான் வைக்க முடியும். எல்லா செடிகளுக்கும் இடம் வேணுங்க. இப்போ 4 செடி இருந்தாலே போதும், நமக்கு காய்கள் வந்து அதுலேயே தாராளமாக கிடைக்கும். இப்போ புடலங்காய் செடி வச்சு 40 நாள் ஆச்சுங்க. பாருங்கள், இந்த சைடில் அந்த பிரான்ச்சஸ்லாம் எடுத்துடலாம். கொடி பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு. நாங்கள் ஏற்றி விடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்துருச்சு, இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம தான் கயிறில் ஏற்றி விட்டுடலாங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற பாருங்கள், இங்கே ஒரு பாருங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த கொடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம இந்த கிளைகளை விடாமல் இது பண்ணுறது. கட் பண்ணிடுறோம். பாருங்க, இங்கே களை செடியெல்லாம் வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் கொடுத்துடலாம். அதை கிளறிடலாங்க. ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த கொடியை வந்து இங்கே எப்படி காய்ச்சி, இப்போ இந்த கொடி பாருங்க இங்கே இருக்குது, இதை எடுத்துடலாம். இதோ இங்கே வந்து அப்படியே அதுக்கு வழி இல்லாமல் பாருங்க அங்கே போயிட்டு இருக்குது. எங்கே அது படறதுக்கு இடமோ அதை தேடி போயிட்டு இருக்கு. இது மேலே படர விட்டுறலாங்க. கயிறில் அப்படியே ஏற்றிடலாங்க. பந்தலை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இங்கே லேசாக ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி கட்டாமல் லேசாக ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாங்க. இப்போ இங்கே ஒரு செடி, இங்கே 2 செடி வச்சேங்க. அதில் ஒரு செடி பாருங்கள் வாடிடுச்சு. அதை எடுத்துட்டு இந்த களை செடிகளும் நம்ம கையால் எடுத்து விட்டுலாம். கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துடலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 இங்கே வச்ச 2 செடியுமே பொழைச்சிக்கிச்சுங்க. இதில் கீழால் இருக்கிற இலைகளெல்லாம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாதுங்க. லேசாக இப்படி ஒரு சப்போர்ட்டுக்கு தான் லேசாக கட்டிக்கலாம். இது கொடி வந்து இந்த கயிறை பிடிச்சு வரும்போது நம்ம இந்த கட்டின அந்த கயிறை வந்து எடுத்து விட்டுறலாங்க. இந்த கயித்துல ஒரு கொடியை கட்டிடலாம். இப்படி நம்ம கிளறி விடும் போது இதுல இருக்கிற களை செடிகள் எல்லாம் போயிடும். ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்க வேண்டாம். மண்ணும் நல்லா லூஸ் ஆயிடும்.
40 நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதனால நான் வந்து மண்புழு உரம் வந்து கொடுக்குறேங்க. பீர்க்கங்காய் கொடியை கயிற்றுல ஏற்றி விட்டோம். 1 வாரத்தில் பந்தலை தொட்டுருச்சு பாருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க. பாருங்க, சைடில் வந்து கொடிகள்லாம் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டா இந்த மெயின் கொடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். இப்போ அதை தான் பண்ண போகிறேன். கீழே ஒரு 4-5 இலைகளையும் எடுத்துடலாங்க. ஏன்னா இது அடுத்தது பழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இலைகள்லாம். இதில் வந்து 2 செடி இருக்கு. அதோட 2 செடியோட அந்த கொடிகள் தான். இது அப்படியே பாருங்க படர்ந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் இந்த க்ரோ பேக்ல பார்க்கலாம். பாருங்க, 1 வாரத்தில் சைடில் பாருங்க எவ்வளோ கொடிகள் வந்திருக்குன்னு. இந்த சத்துக்களெல்லாம் வேஸ்ட் தான். இங்கே ஒரு பூ வந்திருக்கு பாருங்க, காய்களோட இருக்குது. காயோட வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சரியா இதுக்கு வந்து சத்துக்கள் வந்து சரியா கிடைக்காது. நல்லா அந்த மெயின் ஸ்டெம்மில் வர்றது தான் நல்ல சத்துக்கள் இருக்கும். பாருங்க, நல்லா வந்துருச்சு கொடி. அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு நீம் ஆயில் கரைசல் வந்து ஸ்ப்ரே கொடுக்கணுங்க. வழக்கம் போல் இந்த நீம் ஆயில் கரைசல் தாங்க இந்த காதி சோப்போட கரைச்சிட்டு இருக்குங்க. 1 லிட்டருக்கு 5 mlங்க. இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வேப்பெண்ணையும் அந்த காதி சோப்பும் பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி பொழைச்சிட்டேன். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணியில் இதை ஊற்றிடலாங்க. இது வந்து வருமுன் காப்போம். அதாவது அந்த செடிகளுக்கு நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம இப்படி கொடுத்துடணுங்க. ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகளை வந்து விரட்டிடுறோம். பூச்சிகளை சாகடிக்கிறதுல கொடுத்துடலாம். ஈவினிங் டைம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நோய் தாக்குச்சு அப்படின்னா அந்த இலைகளுக்கு கீழே தான் முதல்ல தாக்கும். இந்த அஸ்வினி எல்லாம் இலைகள்லாம் நல்லா படுற மாதிரி பண்ணி விட்டுடலாம். ஓகேங்க. இலைகளோட நுனி பகுதி பாருங்க. இங்க கட் பண்ண இலையை வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. அஸ்வினி பூச்சி பாருங்க முட்டை விட்டுருக்குது. கீழே பாருங்க அப்படியே அந்த குருணையா தெரியும் அந்த இலைகளுக்கு கீழே. இதை வந்து நான் கட் பண்ண இலை பார்த்தீங்களா. இது என்ன ஆகும்னா ஒரு 2 நாளையில அந்த செடி முழுவதுமே பரவிடும். கட் பண்ண இலைகளுக்குமே நான் ஸ்ப்ரேயர் கொடுத்துட்றேன். ஏன்னா அதில் இருக்கிறதும் பரவிடும். அப்படியே பூ பூத்துருக்குங்க. இந்த புடலங்காய் செடி பூக்கள் வந்து மற்ற செடி பூக்களை மாதிரி மென்மையாக இருக்காதுங்க. தொட்டு பார்த்தா காட்டன் துணி மாதிரி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நூலாக இருக்குங்க. நிறைய பூக்கள் விட்டுருக்குங்க. பூக்கள் அப்படியே பிஞ்சுகளாக உருவாயிட்டு வருது பாருங்க. நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்குங்க. புடலங்காயோட கடைசி அறுவடை பார்க்குறேங்க. இந்த புடலங்காய் செடி நிறைய காய்கள் கொடுத்துச்சுங்க. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்னென்னா நம்ம பெட் அனிமல் நம்ம குகன் வந்து சங்கிலியில் பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னை எதிர்பாராத விதமாக ஓடுனாலும் நான் கீழே விழுந்துட்டேன். அதனால் இந்த ரைட் சைடு கை அடிபட்டு ஷோல்டரில் வந்து அந்த தசை நார்கள் வந்து ஒரு 15 mm கிழிஞ்சிடுச்சு. இப்போ அதுக்காக வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் வந்து சரியாக அந்த செடிகளை கவனிக்க முடியல.
அந்த காய்களையும் என்னால் எடுக்கிறது வீடியோ போட முடியல. வீட்டில் அவங்க தான் வந்தாங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்காக இப்போ அந்த இந்த ஒரு காய் இருக்குது, இதை உங்களுக்கு வந்து காட்டிடலான்னு. நம்ம போட்ட எதுவுமே நமக்கு வந்து தோல்வி இல்லை, எல்லா செடிகளுமே நமக்கு நல்ல காய்கள் கொடுத்துச்சு. இது வந்து நாட்டு ரக புடலைங்க, இது வந்து குட்டை சைஸ் சரிங்களா. இப்போ வந்து அறுவடையே முடிஞ்சுது, கொடிகளும் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் காலம் வந்ததுனால இனி கொடி காய்கறிகள்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், போட்டாலும் வராது. இனி அடுத்த ஆடிக்கு தான் நல்லா இந்த கொடி காய்கறிகள்லாம் நம்ம விதைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த செடி காய்கறி, அதாவது வெண்டை, கத்தரி, இந்த மாதிரி செடிகளை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அப்புறம் வெள்ளரி இதெல்லாம் போட போகிறோங்க. இப்போ நாம் வந்து இதை எடுத்துடலாம் சரிங்களா. லாஸ்ட்டு அறுவடை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.